3 BHK ஃபேமிலி இந்த படத்துடைய டைட்டிலை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவி தான். ஏன்னா டைட்டில் பார்க்கும்போது தெரியுது. இப்போ ரீசண்டாக இந்த படத்துடைய டைட்டில் டீசர் அண்டு அந்த மேக்கிங் வீடியோவில் வெளியாச்சு. இந்த படத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி மற்றும் பலர் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படமும் ஒரு பயங்கரமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவர இருக்குது. பொதுவாக ஒரு குடும்பத்துக்குள்ளார அண்ணன், தங்கை இப்படி நிறையா பேர்த்தோடைய அந்த பாச பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோடைய கண்டென்ட் இருக்கும் போல். ஏன்னா டைட்டில் டீசர் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லேயே தெரியுது. இதில் ஒரு சூப்பரான அப்பாவாக சரத்குமார் சார் அவங்க நடிக்கிறாங்க. இந்த கண்டென்ட் இந்த கதையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும்தான் நல்லா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக இவங்க காமிச்சிருக்கணும். அப்படி காமிச்சிருந்தா கண்டிப்பாக படம் ஹிட்டு தான். இந்த படத்தை ஸ்ரீ கணேசன் டைரக்ட் பண்ணுறாங்க. இவர் 8 தோட்டங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுத்திருந்தார். ஆனால் பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு அவர் நமக்கு சஸ்பென்ஸாக கொடுக்குறாருன்ட்டு. இந்த படத்துக்கு அம்பரீத் ராம்நாத் அப்படிங்கிறவர் ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்மும் ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி உலகமெங்கும் தேட்டரில் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. சித்தார்த் அவங்களுக்கு ஒரு பெரிய படம் இது வரைக்கும் அமையலை. பார்ப்போம் இந்த படமாவது நல்ல ஒரு வெற்றி படமாக அமையுமா. அதன்படி இது வரைக்கும் ஒரு மிடுக்கான ஒரு போலீஸ் தோட்டத்தில் நடித்த நம்ம சரத்குமார் சார் இந்த படத்தில் ஒரு குடும்பப்பாங்கான ஒரு குடும்ப தலைவர் கேரக்டரில் நடிக்கிறாரு. அவரும் எப்படியாப்பட்ட அவருடைய அமைதிக்கு நல்லாவே சூப்பரான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். தேவயானி மேம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிழற்குடை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலிமா இப்போ மறுபடியும் இந்த படத்துலையும் அவங்க தோன்றிருக்காங்க. ஸோ இப்படி கேரக்டர் செலெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது படம் நல்லாவே வரும்பா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த 3 BHK ஃபேமிலி இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.